அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கம். இது சிந்தனை செய் மனமே பகுதி. ஒரு மனோ தத்துவ டாக்டர்கிட்ட ஒருத்தர் போயிருக்கிறாரு. டாக்டர், எனக்கு கோபம் வருது டாக்டர், எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது. அவரு ஒன்னே, அப்படியா, அடிக்கடி கோபம் வருதுங்களா? ஆமாம் டாக்டர். எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருதுங்களா? யோ, அதைத்தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். அதுக்கே அவருக்கு கோபம் வருது. டாக்டரே பதறி போயிட்டார். இது நம்ம சமுதாயத்திலே பார்த்துருக்கலாம். பல பேருக்கு இது ரொம்ப இயல்பாக இருக்கிறது. சட்டு சட்டுன்னு எரிஞ்சு விழுறது, கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, குறைஞ்சபட்சம் ஒரு முக சுருக்கமாவது ஏற்படுகிறது. சில அலுவலகங்களில் வேலை வாங்கறதுக்கான டெக்னிக்காவே பல மேலதிகாரிகள் இதைத்தான் பயன்படுத்துவாங்க. சல்லு புல்லுன்னு எரிஞ்சு உழருது. அப்போ என்னன்னா, ஒன்றும் இல்லாத அற்ப விஷயங்களுக்கெல்லாம் தான் கீழே வேலை செய்கிறவங்க தங்கிட்ட வரமாட்டாங்க. பொதுவாக பிரச்சனையை தங்கிட்ட கொண்டுவே மாட்டாங்க. எப்பா, அந்த ஆள்கிட்ட போகிறதுக்கு இதை நமக்குள்ளேயே முடிச்சிக்கலாம்ப்பா, அவன் வெறிநாய் மாதிரி உழுவான்ப்பா, எதுக்கு அந்த ஆள்கிட்ட இதை கொண்டு போகிற அப்படின்னு சில சிக்கல்களை கூட தங்களுக்குள்ளேயே முடித்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு கோபப்படுற எரிஞ்சு உழறத ஒரு டெக்னிக்காக வச்சிருக்கிற பல மேனேஜர் உண்டு. அவர் அதையும் எம்பிஏல படிச்சிருக்காரோ என்னவோ தெரில. எம்பிஏன்னா மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்றது, முசுடு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறான் போல இருக்கு. முசுடு அப்படின்னு ஒரு வகையான பூச்சி உண்டு. அது மேலே பட்டால் அந்த இடம் அப்படியே அரிக்கும். அது தாங்கவே முடியாது, செவந்து போயிடும். அது மாதிரி சிலது கூடலாம் சம்மந்தப்பட்டாலே அப்புறம் நமக்கே முகம் செவந்துடும், கோபமாகவும் நாள் முழுக்க எரிச்சலாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களோட பழகுவது. ஆனால் அதுதான் சரியான அணுகுமுறையா? நமக்கு கீழே வேலை செய்கிறவரிடமிருந்து வேலைகள் வாங்குவதற்கு எரிந்து விழுவது, கோபப்படுவதுன்றது ஒரு டெக்னிக்கா? ரௌத்திரம் பழகு அப்படின்னு நாம் பாரதி எப்படி ரௌத்திரம் பழகுனா என்னது பழகு? இப்போ சைக்கிள் விட்டு பழகு அப்படின்றோம். சைக்கிள் தெரியாத நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கப்பா அப்படின்றோம், பழகுவதுன்னு. இப்பெல்லாம் குட்டியிலிருந்தே குழந்தைங்களுக்கு சைக்கிள் வந்துருச்சு. ரொம்ப சின்னதாக பேக் வீல்லையே 2 அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், சின்ன ராடு மாதிரி. அதுலேயே வீல் இருக்கும். அதுங்க ஏறி உட்காந்து மெதிக்க மெதிக்க அந்த சமநிலை பேலன்ஸ் தானாகவே வந்துடுது. ஆனால் நாங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுக்க கற்றுக்கிறப்போ அப்படிலாம் எதுவும் கிடையாது. பெரிய சைக்கிள் தான், பெரியவங்க சைக்கிள் தான். அதில் நம்ம உயரம் ரொம்ப குள்ளமாக இருக்குமா, அதனால் நம்ம பிள்ளைங்கள்லாம் அந்த பாருக்குள்ளே காலை விட்டு மெதிச்சுக்கிட்டு போவோம். அதுக்கு பேர் குரங்கு பெடல் போடுறது அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு நாள் வகுப்பில் கூட பேராசிரியர் கிட்டக்க என்னோட நண்பர் தான் கேட்டார், சார் அதுக்கு ஏன் சார் குரங்கு பெடல்னு பேர் வந்ததுன்னு. அவர் சொன்னார், அது என்னவோ தெரிலப்பா, நான் கூட குரங்கு பெடல் போட்டு ஓட்டியிருக்கிறேன் அப்படின்னார். உடனே என்னோட நண்பர் தான் சொன்னார், சார் அதுக்கு ஒருவேளை அதனால தான் அந்த பேர் வந்ததோ என்னவோ தெரில சார்னு விட்டார். அவருக்கு அதை கேட்ட கோபம் வந்துருச்சு. அதாவது குரங்கு பெடல்ங்கிற பேரே அந்த ப்ரொஃபஸர் அதை போட்டு ஓட்டுறதுனால தான் வந்ததுன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. தமாஷாக சொல்லுவதற்கு கூட கோபித்து கொள்ளுகிறார்கள். அப்படின்னா மனத்தளவில் அவர்களுக்கு பலவீனம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சரியா சொன்னா சுய மரியாதை மிக குறைவாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு பாதிரியார் நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அவனொருத்தன் வந்து அவரை பார்த்து வாயில அப்படிலாம் திட்டிக்கிட்டு இருக்கிறான். அவர் கவலையே படலை. அவர் பாட்டுக்கு பேசாம, அப்படியா, ரொம்ப நன்றிப்பா, தோத்திரம் அப்படின்ட்டு போயிட்டார். அவர் பேர்ல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறவர் எழுத்தாப்புல இன்னொருத்தர் என்ன ஃபாதர், உங்களை பார்த்து அவன் வாயில அப்படிலாம் பேசுறான், நீங்க பேசாம போறீங்களே, உங்களுக்கு கோபம் வரலையா அப்படின்னு. அவர் சொன்னார் பாருங்க, கோபம் வந்தது, நான் வெளிப்படுத்தல அப்படின்னார். என்னது கோபம் வந்தது வெளிப்படுத்தலன்னு? கோபம் வருது, ஆனா நான் உடனே கோபப்பட்டு அவன்கிட்ட கத்திட்டேன் அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு கோபப்படுவது, கத்துவது, அதை வெளிக்காட்டுவது அப்படிங்கிற முடிவை அவன் எடுக்கிறான்னு அர்த்தம். அவன் எடுக்கிறதுக்கு நான் அனுமதிச்சிட்டேன்னு அர்த்தம். என்னுடைய கோபம் என் கட்டுப்பாட்டில் எப்பொழுது வெளிப்பட வேண்டும்ன்றத நான் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னார். ஆஹா, எவ்வளோ பெரிய விஷயம். ஆப்பிரிக்கால ஒரு ரயில் பெட்டியில ஒருத்தர் போயிட்டே இருக்கிறார். 2 ஆங்கிலேயர்கள் டிக்கெட் செக் பண்றவங்க அங்கேருந்து பார்க்குறாங்க. கூலி வெளியில போ அப்படின்றாங்க. அவங்க பார்வையில் அவர் ஒரு கூலி, அவ்வளவுதான். அவர் ஆங்கிலேயர் இல்லை. ஆனால் அவர் அப்பவும் பொறுமையாக என்ன பண்ணாரு, ரிசர்வ் பண்ண டிக்கெட் எடுத்து காட்டுறாரு. நான் இங்கே ஒரு வக்கீலாக பணியாற்றுவதற்காக வந்திருக்கிறேன், அதனால எனக்கு முதல் வகுப்பிலே செல்வதற்கான அந்த
அனுமதி சீட்டு எனக்கு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது வெள்ளையர்கள் மட்டுமே பயணம் செய்ய வேண்டிய கம்பார்ட்மெண்ட், நீ வெளியில போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க அடுத்த ஸ்டேஷன்ல. அவர் கோபப்படலைன்னா அந்த நேரத்திலேயே கோபத்தை அவர் வெளிப்படுத்தல. மாறாக அவனுக்குள் இருக்கிற நிறவெறிதான் இப்படி ஒரு பயணியை நடத்த வைக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு விட்டார். அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினார்? எந்த வெள்ளையன் ரயில் பெட்டியிலிருந்து தன்னை தூக்கி எறிந்தானோ அந்த வெள்ளையனை தான் ஆண்டு கொண்டிருக்கிற நாட்டை விட்டே தூக்கி எறியக்கூடிய வகையில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து விடுதலை பெற்று தந்தார். அவர்தான் மகாத்மா காந்தியடிகள். அந்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கோபம் கூட சரியான நேரத்துல சரியா வெளிப்பட்டால் நன்மை தரும், தவறா வெளிப்பட்டா பிரச்சனையில தான் முடியும். ஒரு ஃபேக்டரி உள்ள முதலாளி உள்ள நுழையிறாரு, எல்லாரும் பார்த்தா ஐயா குட் மார்னிங் குட் மார்னிங்னு வணக்கம் சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த பக்கம் திரும்பி நின்று இப்படி செல்லு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு மேனேஜர் நேர போனார். இந்த முதலாளி, தபார் என்னது இது, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? செல்லு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்கே செல்லு பார்க்கறதுக்காக தான் அவங்களுக்கு வேலையை விட்டுட்டு இங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இருக்கிறா, நான் கூட கவனிக்காமல் நீ செல்லு பார்த்துட்டு இருக்கிறியா? உனக்கு என்ன சம்பளம் அப்படின்னாரு. எனக்கு 10,000 ரூபா சம்பளங்க. அப்படின்னு டாக்குன்னு பேக்கெட்டில் கையை விட்டு 10,000 ரூபா எடுத்து கொடுத்து போ, இனியோட நீங்கள் வரவே வேணாம், உன் சீட்டை கிழிச்சாச்சு நீ போகலாம் அப்படின்னார். அவன் வெளியில் போய் இந்த ஃபேக்ட்ரி உள்ள வேலை செய்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணா, டேய் உன்னை பார்க்கலாம் நான் வந்தேன்டா, உனக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்குது, நான் கொரியர் லெட்டர் எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க, அது அர்ஜென்ட்டுன்னு நினைக்கிறேன், உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் கொரியர் லெட்டர் கொடுக்கறதுக்காக வந்தேன், உன் முதலாளி திடீர்னு என்னை கூப்பிட்டு என் கையில் 10,000 ரூபா கொடுத்து வெளில போ அப்படின்னாரு. இப்படி செய்வானா, நான் தினம் கூட வரேன்டா உனக்காக அப்படின்னானா. இப்போ கொரியர் லெட்டர் கொடுக்கறதுக்காக வந்தவன், அது தெரியாமல் கோபத்தில் அவருக்கு 10,000 ரூபா நஷ்டம். சரியான விதத்தில் வெளிப்படுத்தினால் எதுவும் லாபமாக முடியும். கோபம் தவறாக கையாளப்பட்டால் நஷ்டத்தில் கூட முடியும். ரௌத்திரம் பழகுவது என்பது அதுதான். பழகுவோம், பாதையில் வெற்றி நடை போடுவோம். இரு சந்திப்போம். வணக்கம்.